ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்றலே மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமன் இப்போ ரிஷியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிஷி எங்கன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, கான்ஸ்டபிள் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, சின்ன போலீஸ், அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. இல்லை அவர் சார் வெளியில் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே சும்மா அப்படியே பேசிக்கிட்டு உள்ளுக்க நிற்கிற மாதிரி நின்று டக்குன்னு வந்து ரிஷியோட டேபிள்கிட்ட போயிட்டு அங்கே அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஒரு இதுக்குள்ளார வந்து பணம் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அப்படியே வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னையா வேடிக்கை பார்க்க சொன்னேன், நீ இனிமேல் உன்னை ஊரே வேடிக்கை பார்க்கும் ரிஷி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பரமன் வந்துடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே ரிஷியோட வீட்டில் காட்டுறாங்க. எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்துட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க, அப்புறம் பேசுகிறாங்க, அப்புறம் சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து ரிஷியோட ரூமை கொண்டு போய் இளமதிக்கு சுற்றி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷி வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி, இப்போதைக்கு இளமதிக்கு கல்யாணம் வேணாம், கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. ஏன்னா அப்படி தானே பேசி வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷியோட அப்பா அம்மாவும் அதே மாதிரி சரிம்மா யோசிச்சு நீ ஒரு நல்ல முடிவாக சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கத்து இளமதியோட அம்மா காந்திமதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு எப்பயும் போல் அப்படியே பேந்த முடிச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கைப்பில் அந்த பூச்சி அவங்களாம் இருப்பாங்கள்ல, வண்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ காதலிக்கிற விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லவே இல்லைண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி கலாட்டாக போயிட்டு இருக்கு. இடையில ரிஷியோட பேரும் வருது. அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ தான் பரமன் ஃபோன் எடுத்து அந்த ரிஷியை நான் எப்படி மாட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிஷி வந்து இந்த மாதிரி காசு வாங்குறாரு, பொதுமக்களாக இருந்து நான் பேசுகிறேன், அவரோட டேபிளில் பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிஷி வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே என்ன இதுன்னு பேசும்போது ஒரு மாதிரி புகை வந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சின்ன போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காங்களா, அவங்க வந்து இலையெல்லாம் ஒரு தட்டுக்குள்ளார போட்டு அப்படியே கொளுத்தி விட்டு புகை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் பகல்லையே கொசு கடிக்குது, அதனால தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதை பார்த்துட்டு வந்து ஒரு டேபிளில் உட்கார்றாரு. என்னை யாரும் தேடி வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பரமன் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க. சொல்லுமே நான் அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கங்கிறது தெரியும், ஏன்னா அங்கே தானே கொண்டு வந்து இளமதி அவங்க அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு போனதே பரமன் தானே, அப்புறம் எப்படி என்னை வந்து இங்கே தேடிட்டு போயிருப்பாங்க, அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி உடனே கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி அங்கே இருக்க சின்ன போலீஸுங்கள்ட்ட சொல்லி ஏதாவது சந்தேகமாக இருக்க பொருள், பிரச்சனைக்குரிய பொருள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி தேடுங்கன்னு சொல்லி எல்லாம் தேடுறாங்க. எங்கேயுமே எதுவும் கிடைக்கலன்னு இப்போ ரிஷி வந்து அவரோட டேபிளில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தோம்னா அந்த டேபிள்குள்ளார இருக்க பணத்தை பார்த்துடுறாரு. அந்த பணத்தை எடுத்ததுமே உடனே பரமனுக்கு ஃபோன் பண்ணி இது உன் வேலை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும், காக்கா எதுவும் கொண்டு வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா காக்கான்னு சொல்லி தானே ரிஷி வந்து பரமனை கிண்டல் பண்ணாங்க, அதனால் காக்கா கொண்டு வந்து போட்டிருக்கோம், பார்த்துருங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி பரமன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரிஷி வந்து அப்படியே சும்மா மிரண்டு போய் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா போலீஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ரிஷி யோசிக்கிறாரு, அந்த பக்கத்து பரமன் யோசிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நமக்கு தெரியும் அந்த பக்கத்து புகை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அந்த புகை இதுக்குள்ளார வந்து இந்த பணத்தை போட்டு எரிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பணத்தை அந்த மாதிரிலாம் செய்யவே தேவையில்லை, வேறு யாருக்காவது தூக்கி அந்த பக்கத்து போனோமான்னு அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க, அப்படி தான் கதையை கொண்டு போவாங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.